வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கூலி படத்தை போட்டு இந்த அளவுக்கு அடிக்கிற அளவுக்கு மோசமாக இருக்குது. எதுக்கு போட்டு இந்த அளவுக்கு அடிக்கணும்? அதுவும் லோகேஷோட கரியரே காலி முடிஞ்சு போச்சு. அவள் தான் இனிமேல் அவர்கிட்ட சரக்கே இல்லை. மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் கொட்டி தீத்துட்டாரு. இதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண என்ன இருக்குது? எல்சின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருந்தாரு, முடிஞ்சு போச்சு இப்படிங்கிற மாதிரியான டாக் ஓடிக்கிட்டு இருக்குது. கூலி படத்தில் சீனுக்கு சீன் லாஜிக் மிஸ்டேக்காக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு 1000 கூட அடிக்க முடியும் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்ற அளவுக்கு போட்டு அடி என்ன அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீ கூட தானே ரிவ்யூ கொடுத்தா இப்போ நான் வந்து முட்டு கொடுக்குறியான்னு கேட்கலாம். ரிவ்யூலே போய் பாருங்க. அதில் பிடிச்ச விஷயங்கள் இவ்வளோ இருக்குது, செட் ஆகாத விஷயங்கள் இவ்வளோ இருக்குன்னு ரெண்டுத்தையுமே தான் நான் சொல்லியிருப்பேன். அது இல்லாமல் இந்த வீடியோ கடைசியில் என்ன தெளிவாக சொல்லியிருப்பேன்னா, எப்பா இது வந்து ஓகே லெவல் படம்ப்பா, ஃபேன்ஸுக்கு தாராளமாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும், மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கும், செகண்ட் ஹாஃப் அங்கே இங்கன்னு போன மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஓகே லெவல் படம். அதே ஸ்டாண்டில் தான் இப்போவும் நான் இருக்கிறேன். சரி, இந்த வீடியோவில் ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டி ப்ளஸ் இந்த 1000 கோடி ப்ரெஷர், எல்சியூ ஹைப்பு, இதெல்லாம் தான் இந்த படத்தை இப்படி ஆக்கி விட்டுருச்சா? அந்த விஷயங்கள் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குற விஷயங்களை வச்சு என்னோட ஒப்பீனியனை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு லோக்கியை போட்டு அடி நடிக்கிற அளவுக்கு அதே டெம்ப்ளேட்டு, அதே ட்ரக்ஸ், அதே விஷயத்தை சுற்றி இந்த கேமியோஸை வச்சே ஒப்பேத்திக்கிட்டு இருக்காரு, முடிஞ்சு போச்சு அப்படின்னா சீரியஸாக ஒரு படத்தில் எல்லாமே 100% ஒர்க் ஆகும், சில படங்களில் ஒர்க் ஆகாது. அந்த விஷயங்கள் இதில் கொஞ்சம் நடந்திருக்கு. மெயினாக எனக்கு ஃபீல் ஆனது உபேந்திரா கேரக்டர், அமீர் கான் கேரக்டர் அவங்களை சரியாக யூஸ் பண்ணலாங்கிற ஃபீல் எனக்குமே இருந்துச்சு. இப்போ விக்ரம் படம் அப்போ அதே அந்த படம் முடிச்சுட்டு பெரிய ஹீரோஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இவர்கிட்ட கற்றுக்கணும்ப்பா. மற்ற ஸ்டேட்லேருந்து ஆளுங்களை சும்மா என்ட்ரி கூட்டு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபகத் ஃபாசில் கேரக்டர் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபகத் ஃபாசில் மட்டும்தான் இருப்பார். கமல் படம் தான் இருந்தாலும் இன்ட்ரோவில் தான் அவரே வருவார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபகத் ஃபாசிலை வச்சே படத்தை கொண்டு போனா இருப்பாங்கிற டாக் வந்துச்சு. கிளைமேக்ஸில் ரோலக்ஸ் ரோல் வரும்போது ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஆனால் டெரிஃபிக்காக யூஸ் பண்ணிட்டார்ல, செம்மையாக இருந்துச்சுப்பா அப்படிங்கிற ஃபீலு. அதில் எல்லாமே ஒர்க் ஆனதுனால அவரை வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும். இதில் சில கேரக்டர்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ரோலக்ஸ் விஷயம் கூட அவங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் ஒரு வழியாக தெரிஞ்சதுனால வேற வழி இல்லாமல் சொன்னார். பட் இதில் அவங்க போஸ்டர் முத கொண்டு எப்போ உபேந்திரா இருக்காரு, அமீர் கான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லும் போது அவங்க எப்போ வர போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு ஆர்வம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எப்பா அந்த கேரக்டர் கேமியோஸ் தான் போது அவங்களை மொத்தமாக நீங்கள் இருக்காங்கன்னு காட்டினது. சூப்பர் ஸ்டார் படத்துக்கு இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு எக்ஸ்ட்ரா சொல்லி தான் ஹைப் ஏற்றணுமா? அவங்க உள்ள திடீர்னு காட்டும் போது செம்மையாக இருந்திருக்கு மேலுன்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்தது. ப்ளஸ் விக்ரம் படத்தில் அந்த விஷயங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஏன் ஃபகத் ஃபாசில் கேரக்டர் மாதிரி ஷௌபின் கேரக்டரும் இதுலையும் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. என்ன எல்லாருமே இன்னொரு பக்கம் சொல்கிறது, ஷௌபின் கேரக்டர் நாகார்ஜுனா கேரக்டர் டெரிஃபிக்கான லுக் வச்சிருக்காரு, அவங்க 2 பேரை வச்சே மொத்த படமும் கொண்டு போயிருக்கலாமேங்கிறது தான் எல்லாருடைய தாட்டு. இதில் எக்ஸ்ட்ராவாக அந்த 2 பேர் இருந்தது வந்து எப்போ அவங்களை யூஸும் பண்ணல, கேமியோ மாதிரி எதுக்குப்பா வேஸ்ட் பண்ணிங்கிறதான் சொல்கிறது. அப்புறம் இந்த லாஜிக் மிஸ்டேக் வருவோம். எல்லா பக்கமும் தேடி அடிக்கிற அளவுக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் போட்டு அந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சில லாஜிக் மிஸ்டேக்ஸ்லாம் ஒரு மாதிரி காமெடியாக இருந்துச்சு. எல்லா படத்துக்கும் நடக்குமே, கேஜிஎஃப் படத்துக்கு மட்டும் நடக்காதா? எல்லா படத்துக்குமே போட்டு அடின்னு அடிப்பாங்க. அது ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். தேட்டரில் பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவாங்க தான். அதுக்கப்புறம் போட்டு அடிக்கிறது நார்மலாக நடக்கும். என் பிருத்திவிராஜ் கூட தான் ராஜமௌழி பக்கத்தில் வச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாரு, நான் தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே ஜூனியர் என்டிஆர் எகிரும் போது கூடவே புலிலாம் எகிரும் போது நானும் சிலிர்த்து போய் சிலரை செதற விட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா எப்படி அவர் கூட ஈக்குவலாக அந்த புலி ஆடி எல்லாம் ஒன்றா ஜம்ப் பண்ணுது, என்னது இது அப்படிங்கிற மாதிரி என்ன ஏமாற்றிட்டே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அதே கலாச்சி சொல்லியிருந்தார். ஸோ அந்த சமயத்தில் லாஜிக்கை மறந்து அந்த மேஜிக் ஒர்க் ஆகிறது தான் படத்தில். அப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது நல்லா தானே போச்சு. இந்த விஷயங்களுக்குலாம் ஆன்சர் செகண்ட் ஹாஃபில் சொல்லுவாங்கப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அந்த விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி போனதுனால என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. இவங்க தேடி பிடிச்சி ஒரு சீனாக அடிக்கும் போது கொஞ்சம் சிரிப்பும் வருது. அது இல்லாமல் இன்னொரு பக்கம் ஏன் விஸ்வாசம் ஆண்டவருக்குப்பா, கமலுக்காக தான் இப்படி ஒரு படம் ஸ்கெட்சு போட்டு சூப்பர் ஸ்டாரை காலி பண்ணுன்ற மாதிரி ஒரு டாக்கு. இதெல்லாம் ஃபன்னாக எடுத்துக்கிற வரைக்கும் ஓகே. அதை இவங்க சீரியஸாக சில பேர் எடுத்துக்கிட்டு ஆமாம் லோகேஷ் கனகராஜ் இப்படி பண்ணிவிட்டாருன்ற மாதிரி கொண்டு போகிறதெல்லாம் ஒரு மாதிரி ஒஸ்ட்டாக இருக்குது. லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லா இடத்துலையும் தான் இருக்கும். சில சீன்ஸ் எல்லாம் நம்ம ஏன் ரசிச்சிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நமக்கே இப்போ தெரிஞ்சிருக்காது. ஆனால் தேட்டரில் என்ஜாய் பண்ணியிருப்போம். இது எல்லா படத்துக்கும், கேஜிஎஃப் படத்துக்கும் சொல்கிறேன். பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டு துப்பாக்கி எடுத்து சுடுறதெல்லாம் நடக்குமா? ஏண்டா மாஸ் ஹீரோனா இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் போவியாங்கிற மாதிரி இஷ்டத்துக்கு அதையும் கேட்கலாம். அது இல்லாமல் போலீஸ் ஸ்டேஷனை இவர் ஒரு தங்கத்துக்காக போயிட்டு மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் அப்படியே அடிச்சு நொறுக்கி பெரியப்பா அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா ஏன்னா மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் ஒருத்தன் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கான், அதை நம்ம சிரிச்சு என்ஜாய் பண்றோன்ற மாதிரி யோசிச்சா அப்படிதான் ஃபீல் ஆகும். அந்த மூமெண்டா ஒர்க் ஆகிறதுங்கிறது மாஸ் படங்கள்ல எப்பவுமே நடக்கும். கமர்ஷியல் படங்கள்ல லாஜிக் இல்லாம இருக்கிறது தான் மேஜிக்கே. ஸோ இந்த லாஜிக் மிஸ்டேக்ஸ்னால இந்த படத்துல தான் இவ்வளோ பிரச்சனையானா எல்லா கமர்ஷியல் படங்களையும் தேடி பிடிச்சி அடிச்சா பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. பட் இப்போ ஒரு சீனா இவங்க டிகோட் பண்ணி ஃபன் பண்றது ஒரு மாதிரி கிரியேட்டிவா இவங்க ஃபன் பண்றாங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து இந்த 1000 கோடி வசூல் இப்படி இருந்தீங்கன்னா தமிழ் சினிமா 1000 கோடி அடிக்காதுப்பா. இப்படி இருக்கும் பட்சத்தில் என்னங்க 1000 கோடி வரும்? எப்பா 1000 கோடிங்கிறது எடுத்ததுமே அந்த ஒரு படங்கிறது 1000 கோடி அடிச்சிடாது. அது ஒரு பிராண்டாக செட் பண்ணி அது பார்ட் 2 வரும்போது தான் அடிக்கும். கேஜிஎஃப் 1 வரும்போது எத்தனை பேர் தேட்டரில் தான் பார்த்தீங்க? நான் தேட்டரில் பார்க்கலப்பா. நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் அந்த மெயினாக அந்த பன்னு சீனு, அந்த அம்மாவோட சென்டிமெண்ட் சீனு, அதில் தான் நல்லா இருக்கும் போலையே, டப்பிங் படம் நினச்சேன் ஏதோ நல்லா இருக்கும் போலையேங்கிற மாதிரி பார்த்து அதுக்கப்புறம் ஹைப் ஆகி பார்ட் 2 வரும்போது தான் அந்த படம் பிக்கப் ஆச்சு.
புஷ்பா படமும் அதே மாதிரி தான். புஷ்பா படம் அது நல்லா இருக்குன்னு சொல்லல, இருந்தாலும் பார்ட் 1ல அது ஒரு பிராண்டா கிரியேட் ஆயிடுச்சு. அந்த பிராண்ட் செகண்ட் பார்ட்ல வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு, அங்க இருக்கிற நார்த் ஆடியன்ஸ்க்கும் கனெக்ட் ஆகிவிட்டது. அதே போல இங்க ஜெயிலர் பக்காவா செட் பண்ணி வச்சிருக்குது. அது பார்ட் 2வா வரும்போது இன்னும் அந்த சைடு ஆர்டிஸ்ட்லாம் இங்க வெயிட்டா இறக்கும் போது மைண்ட் செட் நமக்கு ஆல்ரெடி இருக்குது. அதுல கேமியோஸா தான் வர போறாங்க, ஜஸ்ட் அப்படி என்ட்ரி தான் ஆக போறாங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால அது பார்ட் 2ங்கிறது நீங்க சாலிடா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அது நடக்கவும் செய்யும். ஆனா இதோட இப்ப ஜெயிலர் பார்ட் 2 வர போறதுக்கும் இந்த படத்தை கம்பேர் பண்றதுக்கும் சத்தியமா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப நார்த் இந்தியாவில் போகணும்னா நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஆட் பண்ணுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். அந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ கமர்ஷியல் படங்கள் மட்டுமே தான் அங்கே ஓடும். அந்த கமர்ஷியல் மீட்டருங்கிறது ஜெயிலர் 2ல இருக்குன்னு நான் நம்புறேன். அது சாலிடா அடிக்கிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஜெயிலர் 1 ஜெயிலர் 1ல சிவராஜ்குமார் வருவாருப்பா, அந்த பக்கம் மோகன்லால் இருப்பாருப்பான்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிடுச்சு. இப்போ நார்த்லேருந்து யாரை கூட்டு வர போறாங்கப்பான்னு சொல்லி அவங்க சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அப்போ ஜெயிலர் 2ங்கிறது இவங்களுடைய ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதை நீங்க எதிர்பார்க்கலாம். இதை எடுத்ததுமே மொதல் பார்ட்லேயே 1000 எதிர்பார்க்கறதுங்கிறது தப்பு. அடுத்து பேன் இண்டியா ஸ்டார்ஸ். எனக்கு தெரிஞ்சு விக்ரம் ஏன் மாஸ்டரில் கூட லோகேஷ் மேலே இருந்த ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னாக்க, அந்த மனுஷன் ஒரு கேரக்டருக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாருன்னா கரெக்டாக யூஸ் பண்ணுவாருங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். மாஸ்டரில் விஜய்க்கு ஈக்குவலாக விஜய் சேதுபதிக்கு அதுவும் இன்டர்வலில் ஐ எம் வெயிட்டிங் சொல்ல வச்சதெல்லாம் வேற ஒரு ஸ்டாரை வச்சுக்கிட்டு இப்படிலாம் பேச வைக்கிறாருங்கிற மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட்டை சூப்பராக யூஸ் பண்ணுறாருப்பாங்கிற பேர் அவருக்கு இருக்குது. இந்த படத்தில் அது வந்து கொஞ்சம் ஓவர் டோஸாக போன ஃபீல் மட்டுமே தவிர, இதில் எப்பா இந்த 2 கேரக்டர்ஸ் வேணாமே, நாகார்ஜுன சௌபின்னு இவங்க 2 பேர் இருக்காங்களே, எதுக்கு அவங்க 2 எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சே தவிர இவருக்கு மொத்தமாக பெரிய ஆக்டர்ஸை யூஸ் பண்ண தெரியல, அதை வச்சு ஒப்பேத்திட்டாருங்கிற ஃபீல்லாம் இல்லை. அப்புறம் லோக்கியோட பொட்டன்ஷியலே தீந்து போச்சுப்பா, அவள் தான் அவர்கிட்ட சரக்கு இல்லைப்பா, ஒரே விஷயத்தை சுற்றி சுற்றி கிண்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் மக்களுக்கும் புரிஞ்சு போச்சு, போர் அடிச்சு போச்சுங்கிற மாதிரி சொல்கிறத ஏற்றுக்க முடியாது. இந்த படத்தில் ஒர்க் ஆகலைங்கிறதுனால அவரே டோட்டலாக ஒர்க் ஆகாமல் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாருங்கிற அளவுக்கு அடிக்கிறது கொஞ்சம் ஓவராக போகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கைதி 2ல திரும்பவும் ஒரு ப்ராப்பரான ஆளாக வருவார். கைதி 2ல எப்பா கைதி 1ல உங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணேன் அதே விஷயங்களை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான அவர் மேலே அந்த பொட்டன்ஷியல்லாம் நம்பிக்கை இருக்குது. பட் கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை மாற்றி இன்னும் பல விஷயங்கள் பண்ணுவாருன்னு நம்புறேன். அதே போல அவர் ஆரம்பிச்சு வச்ச விஷயங்கள் எல்லாம் அடுத்தவங்க போட்டு அடின்னு அடிச்சு துவச்சதுனால இப்போ அவரே யூஸ் பண்ணாலும் போட்டு அடி வாங்குற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. இப்போ கைதி படத்தில் கிளைமேக்ஸில் அப்படி கண்ணை தூக்கிட்டு எல்லாரையும் காலி பண்ணும்போது அது செம்மையா இருந்துச்சு. தியேட்டர் மூமெண்டா பார்க்கும்போது அப்படி இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த எல்லா படங்களையும் கிளைமேக்ஸா எல்லாரையும் போட்டு தள்ளணுமா, என்ன பண்றது, கண்ணாயிரம் அந்த வெப்பன்ஸ் எடுங்கிற மாதிரி கண்ணை தூக்கிட்டு வந்து எல்லாரும் காலி பண்ணுவாங்க. ஏன் KGF 2ல கூட பெரியப்பா அப்படிங்கிற அளவுக்கு அந்த விஷயம். அதுக்கப்புறம் ரெட்ரோ சாங்ஸ் அதெல்லாம் குட் பேட் அகலியில போட்டு ஆதிக்கு தம்பி நீ இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது, மொத்தத்தையும் நானே யூஸ் பண்ற மாதிரி அடிச்சு நவுத்துறது. இன்னும் ஏகப்பட்ட படங்கள்ல சாங்கை யூஸ் பண்ணுன்ற மாதிரி போட்டு இனிமேல் இப்ப அவரே யூஸ் பண்ணா கூட என்னப்பா இன்னுமா இதை பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி ஆரம்பிச்சு வச்சவரே போட்டு அடிக்கிற அளவுக்கு ஆக்கி போட்டாங்க. அவருடைய ஃபார்மேட்டா ஆரம்பிச்ச விஷயங்கள் எல்லாம் மற்ற எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால அவர் கொஞ்சம் அந்த ஃபார்மேட்டை லைட்டா மாத்திக்கணும், அதே விஷயங்கள் ஒர்க் ஆகுங்கிறத அவர் இனிமேல் கொஞ்சம் மாத்திக்கணுங்கிறது தான் என் சைடில் நான் நினைக்கிறது. அப்புறம் இந்த LCU ப்ரெஷர் LCUல இருக்கு, அப்படி இருந்திருந்தா படம் சூப்பரா இருந்திருக்கும், LCUல இல்லைங்கிறதுனால தான் இப்படி ஆயிடுச்சு, LCU இருக்கா இல்லையாங்கிற அந்த கன்ஃபியூஷன்லேயே போன அந்த ஹைப் தான் இந்த படத்தை இப்படி ஃபீல் பண்ண வச்சுதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மனசாட்சியோட சொல்லுங்க, லியோ படம் LCUன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தீங்க. லியோ படம் பார்த்துட்டு என்ன சொன்னீங்க, வெளியே வந்துட்டு என்ன சொன்னீங்க, இதுல LCU வந்து திணிச்சிருக்காங்கப்பா. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் கமல் வாய்ஸ் வரும்போதெல்லாம் கூட இந்த படத்துக்கு எக்ஸ்ட்ராவாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, கைதி கேரக்டர் கூட்டு வந்தது கூட பெருசாக யூஸ் பண்ணிக்கல, சும்மா அந்த 2 கேரக்டர் காமிச்சு LCUன்னு ஒப்பேத்தி விட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னீங்க. LCU இல்லைனா கூட இந்த படம் நல்லா இருந்திருக்கும் பண்ற மாதிரி தான் எல்லாருமே டாக் வந்தது. மனசாட்சியோட சொல்லுங்க, இவங்க எதிர்பார்க்கறது எப்படி தெரியுமா, அவெஞ்சர்ஸ்ல வரா மாதிரி விக்ரம் அவெஞ்சர்ஸ் அசம்பிள்னு கூப்பிட்டா இந்த பக்கம் லியோதாஸ் இந்த பக்கம் டில்லி ஆப்போசிட்ல ரோலெக்ஸ் வில்லனா என்ட்ரி ஆகணும்னு ஒரே ஃப்ரேம்ல மொத்த பேரும் ஒரே ஃப்ரேம்ல எதிர்பார்க்குறீங்க. அது நடக்காது ரசா, அது அவெஞ்சர்ஸ்ல மட்டும்தான் நடக்கும். அதுக்கு முன்னாடி மார்வல் அத்தனை படங்களில் செட் பண்ணி ஒரு ஹீரோ இந்த கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸாக இறங்கும். எடுத்ததுமே அவெஞ்சர்ஸ் ரேஞ்சுக்கு எல்லாரும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா அது நடக்காது. அந்த ஹைப்பை தேவையில்லாமல் ஏற்றிக்கிட்டு அது படத்தில் இல்லையேன்னு ஃபீல் பண்ணுறது சத்தியமாக ஏற்றுக்கவே முடியாது. ஸோ LCU ப்ரெஷர்னால தான் இப்படி ஒரு நடந்துச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. அப்படி LCUவே ஆட் பண்ணியிருந்தாலும் சும்மா சின்ன கேரக்டர் அந்த டாக் மாதிரி தான், இப்போ அந்த கேரக்டர் இப்படி இருக்காரே மாதிரி பேச்சுவார்த்தை தான் நடக்குமே தவிர அந்த கேரக்டரை காட்டுறதோ அவங்க 2 பேர் சேர்ந்து ஃபைட் பண்ணுறதோ அதுக்குள்ளலாம் நடக்க முடியாது. அடுத்து ஓவர் ஹைப்னால தான் இந்த படம் இப்படி ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்டார் படம், சூப்பர் ஸ்டார் படத்துக்கு என்ன ஹைப் இல்லாமல் இருக்கும், அண்ட் சூப்பர் ஸ்டார் கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களே, மாசான ஆக்ஷன் படம்பா, அது வந்து லோக்கி கூட லோக்கி வந்து அந்த ஏரியாவில் தான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஸோ 2 பேரும் சேரும் போது அந்த ஹைப்புங்கிறது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இது LCU இல்லைனாலுமே சூப்பர் ஸ்டார் லோக்கி சேர்றாங்கன்னும் போது இண்டஸ்ட்ரி ஹிட்டு கமலுக்கு கொடுத்தவருப்பா, சூப்பர் ஸ்டார் கூட கூட்டணி வச்சாருன்னா நடக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நார்மலாக நடக்கும். இந்த LCUனால இந்த நாகார்ஜுனா வர்றதுனால இந்த பக்கம் அமீர் கான் என்ட்ரி ஆகிறதுனால உபேந்திரா உள்ளே வந்ததுனாலன்னு இல்லை,
சூப்பர் ஸ்டார் லோக்கி அந்த 2 காம்போக்கே எக்ஸ்பெக்டேஷன் வந்து விட்டது. அந்த ஹைப்புக்கு இப்போ அவர் வந்து நார்மலாக ஒரு 80 மார்க் 90 மார்க் எடுக்கிற ஆள், அவர் இதில் 50 மார்க் 55 மார்க் எடுக்கும்போது என்னப்பா நல்லா எடுக்கிற ஆள், என்ன இண்டஸ்ட்ரிட்லாம் கொடுத்த ஆள், என்ன நீ பாஸ் மார்க் மட்டும் எடுத்து வச்சிருக்கங்கிறது நார்மலாக கேட்குறது. உடனே இந்த பாஸ் மார்க் எடுத்ததையே வேஸ்ட்டுப்பா, சூப்பர் ஸ்டார் கிடச்சி நீ வேஸ்ட் பண்ணிட்ட, நீ வேஸ்ட்டாக போயிட்டப்பா, நீ படிக்கிறதுக்கே லாய்க்கு இல்லைன்னு போட்டு அடிக்கிறது தான் ஏற்றுக்க முடியல. பாஸ் ஆகிருக்காரு, அதில் 60 மார்க் எடுத்திருக்கிறாரு, ஆனால் அவர் 80-85 மார்க் எடுக்கக்கூடிய ஆள். சூப்பர் ஸ்டார் கிடைக்கும் போது 95 மார்க் போகணுமேனு எதிர்பார்த்துருப்போம். அது நடக்காமல் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்ததுனால அவர் மேலே கோவம் இருக்கலாமே தவிர இவ்வளோ வன்மை இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த டிஏஜிங், எப்பா எனக்கு இப்போ கூட சொல்கிறேன், இந்த டிஏஜிங் போர்ஷனு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த விஷயத்தில் நான் மாற்று கருத்தே கிடையாது. டிஏஜிங் ஏரியா தரமாக இருந்துச்சு. இன்டர்வல் ஏரியா, அந்த டிஏஜிங் ஏரியா, இந்த விஷயங்கள்லாம் பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. மற்ற விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் ஃப்ளாட்டாக போனதுனால அந்த மூமெண்ட்டுங்கிறது எப்பா அது வரைக்குமே கொஞ்சம் ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்துச்சுப்பா. அதனால் அந்த மூமெண்ட் வந்து எங்களுக்கு பெரிய ஹையாக ஃபீல் ஆகலை அப்படிங்கிற ஃபீல் தான் நிறைய பேருக்கு வந்துச்சு. அதனால் மொத்த படமாகவே நல்லா இல்லைங்கிற அளவுக்கு போகிறதெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிற அளவுக்கு, உனக்கு டேரக்ஷனே தெரியல, உனக்கு டேரக்டர் ஆகிறதுக்கான தகுதியே இல்லைங்கிற அளவுக்கு போட்டு அடின்னு அடிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல. கூலி படங்கிறது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு ஓகே லெவல் படமே, தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக என்ஜாய் பண்ணக்கூடிய மொமெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் முக்கியமாக பெரிய ஹீரோ படங்கள்லாம் நீங்கள் தாராளமாக தேட்டரில் போய் பார்த்து அப்படியே ஹவுஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அது நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ அந்த எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அத்தனை மூமெண்ட்ஸ் நீங்கள் ஹவுஸ்ஃபுல்லாக பார்க்கும்போது ஒரு படம் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் எக்ஸைட் பண்ணணும். இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் அது மொக்கையாகவே இருந்தாலும் அங்கே கவுண்டர் போகிறதுங்கிற மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வருவீங்க. பெரிய ஹீரோ படங்களுக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அது தனி உலகம். அது நல்லா இருக்கு நல்லா இல்லை சூப்பராக இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான். அந்த தேட்டர் வைபாக பார்க்கறதுங்கிறது அது ஒரு தனி மீட்ரு. எனக்கு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயங்கள்லாம் இருக்குதுப்பா, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் பிடிச்சது, லாஜிக் படி பார்த்தா அது எனக்கு பிடிக்காது, லாஜிக் படி யோசிச்சா என்ன இது இப்படிலாம் வச்சிருக்காருன்ற மாதிரி தோணலாம். ஆனால் எனக்கு இந்த படம் பிடிச்சிருக்குப்பா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒர்க் ஆச்சுப்பா, செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் அப்படியே பொறுமையாக போச்சு, கிளைமேக்ஸ் எனக்கு பிடிச்சதுப்பான்னு உங்களோட ஒப்பீனியனை தாராளமாக ஷேர் பண்ணலாம். அதுக்குன்னு எல்லாரும் போட்டு அடிக்கிறாங்களா, நானும் கூட சேர்ந்து ஒரு 2 கொட்டு கொட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி கொட்டணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்கலன்னு சொன்னால் எல்லாரும் சேர்ந்து ஏய் உனக்கு மட்டும் பிடிச்சிருக்கா, அப்போ உன்னுடைய சினிமா நாலேஜே இவ்வளோதான், நீ பார்க்குற லட்சணம் இவ்வளோதான், உலக சினிமா பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. கமர்ஷியல் படம் அவனுக்கு பிடிச்சதுன்னா அவன் அதுதான் அந்த மீட்டரில் தான் என்ஜாய் பண்ணி பார்ப்பான்னா அவன் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஒருத்தருக்கு அவங்க ஒரு படம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஊரே சேர்ந்து எனக்கு அந்த படத்தை போட்டு அடித்தாலும் நான் படத்தை தேட்டரில் என்ஜாய் பண்ணேன், என் கேங்காக போய் நான் என்ஜாய் பண்ணேன்னா அந்த விஷயத்துக்கு தயவுசெய்து உங்கள் சைடு நீங்கள் விஷயத்தை சொல்லுங்கள். இந்த இடத்துல நான் அடித்து மாஸ் காட்டணும்னு விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எனக்கு இந்த படத்தில் இதெல்லாம் ஒர்க் ஆச்சு, இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகலப்பா, இதெல்லாம் மாற்றிருந்தா இவர்கிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்குன்னு ஒருத்தர் அவங்க சைடு முழு ஒப்பீனியன் சொல்வது நல்லது. ஒரே வார்த்தையில் கேவலமாக இருக்குது, நல்லா இல்லை, சூப்பர் அப்படின்னு போகிறத விட இதில் எனக்கு இதெல்லாம் பிடிச்சதுப்பா, இதில் ரஜினி இந்த விஷயங்கள்லாம் ரசித்தேன், இந்த விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தேன், அது எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்கிறது நல்லது. ஸோ ஓவரால் எனக்கு இந்த கூலி படத்தில் இதெல்லாம் தான்ப்பா தோணுச்சு. ஸோ இந்த விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கப்பா. டாட்டா பை.